ஐயோ பெரிய பிரச்சனை தான் இது. அப்படியே நடந்துக்கலாமே, ரொம்ப நல்லது தானே இது. யார் பார்த்தாலும் சத்குரு பார்த்தா எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்துடலாமே எல்லா மனிதர் கூட. இந்த நோய் எல்லாருக்கும் பிடிக்கணும் தானே. யாரே பார்த்தாலும், எந்த உயிர் பார்த்தாலும் சத்குரு பார்த்த மாதிரியே பார்த்துடலாமா? எல்லாருக்கும் பிடிக்கணும் இந்த நோய். உலகம் நல்லா இருக்கும் தானே. இப்போ எப்படின்னா சத்குருன்னு இப்படி, இன்னொருத்தர் பார்த்தா இப்படி, அப்படி வேண்டாம். யாரே பார்த்தாலும் சத்குரு பார்த்த மாதிரி. இப்ப பாருங்க, பக்கத்துல இருக்கவங்க சத்குரு பார்த்த மாதிரி பாருங்க. ஆமா, அவ்வளவுதானே. இப்படி பண்ணுவீங்களா? யாரே பார்த்தாலும் சத்குரு பார்த்த மாதிரி தான். சத்குரு உங்க ரோட்ல முன்னாடி வந்துட்டா எப்படி நிக்கிறீங்க, அதே மாதிரி அதே பார்வையில் எல்லாரும் பார்த்துடுங்க. வாழ்க்கை மாறி போயிடுமே. உங்க தன்மை மாறி போயிடுமே கட்டாயமா. இப்படி ஆயிடுச்சு. இது 1920 என்ன 1920 சரிதானே? அந்த வருடம் இந்த இப்போ எதுக்கு நாம டேராடூன்னு சொல்லுவோம், நம்ம உத்தராகண்டில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய இந்த கிரைஸ்தவ மதத்தை ஒரு மானஸ்ட்ரி கட்டியிருந்தாங்க முதல்ல. அங்கே பெரிய கூட்டம் சேர்ந்து நிறைய என்ன மாங்க்ஸ் துருவி எல்லாம் சேர்ந்தாங்க. எல்லாம் நடந்தது. வர அப்படியே வீக் ஆயிடுச்சு. வெறும் 8 பேர் இருக்கிறாங்க. பெரிய பில்டிங் எல்லாம் கட்டியாச்சு. ஒரு 50-100 வருஷம் நல்லா நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கீழே போயிடுச்சு. 8 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளை திருடான், ஒரு ஆளை எல்லாம் போய், இன்னொரு ஆள் அதிகமாக சாப்பிட்டு இப்படி இருக்கிறான். சாப்பாடுன்னா எல்லாரும் சும்மா சாப்பிட்டுக்கிறான்னு, இன்னொரு ஆளுக்கு இன்னொன்று, இப்படி எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம் சேர்ந்து இருக்குது. அங்கே இருக்கிறவங்க ஒரு துருவிக்கே இது ரொம்ப கஷ்டமா இருந்த 7 பேர் இப்படி ஒருத்தர் ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க. யாரும் துருவி மாதிரியே இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு நோய். அங்கே இமாலயம் இருக்குது. அங்கே ஒரு யோகி இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கும்பிடி, ஐயா இப்படி நாம துருவியெல்லாம் வந்து சேரணும்னு இப்படி நாம் ஒரு பெரிய இது கட்டணும். ஆனால் இப்போ பார்த்தா நாம் 8 பேர் தான் அங்கே இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஆன்மீகத்தை பற்றி கவனமே இல்லை. ஒரு ஆள் சாப்பாடு, இன்னொரு ஆள் பொய்யாள், இன்னொரு ஆளுக்கு திருடாள், இப்படி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அதுக்கு யோகி சிரித்து அவர் காதில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவர் போயிட்டு அவருடைய அந்த மொனஸ்ட்ரிக்கு போயிட்டு சொன்னாங்க, எனக்கு செய்தி வந்துடுச்சு. என்னன்னா கடவுள் சொன்னாங்க, நம்ம ஆசிரமத்துக்குள்ள இயேசு பிறந்திருக்கிறாங்க, நமக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு தெரியாத மாதிரி மாறு வேஷமா இருக்கிறாங்கன்னு தனித்தனியா ஒருத்தருக்கு சொல்லிட்டாங்க. இந்த 8 பேர்ல யாரோ ஒருத்தர் இயேசு, யாருன்னு தெரியல. எப்படி பார்த்தா இவன் திருடான், இவன் எப்படி இயேசுன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி திருடன் மாதிரி நடந்துக்கிறானோ என்னமோ. இன்னொரு ஆள் பார்த்தா இவன் வெறும் பொய், இவன் எப்படி இயேசு. நமக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி பொய்யா இருக்கிறானோ என்னமோ. இவன் சாப்பிட்டு இப்படி இருக்கிறான், இவன் எப்படி இயேசு ஆக முடியும். நமக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி உடல் இப்படி பண்ணி வச்சிருக்கிறானோ என்னமோ.
இப்படி ஒருத்தர் பார்த்தாங்க. யார் பார்த்தாலும் இவன் இருக்கலாமா, எல்லார் மனத்திலையும் அதே தான். எல்லாரும் இன்னொருத்தர் பார்த்தா, என்னத்துக்குன்னு இயேசு இருந்தா என்ன பண்றது? ஏதோ திருடான் நினைச்சு திட்டான் அவன் இயேசுவா இருந்தா என்ன பண்றது நாளைக்கு? எல்லாம் கொஞ்சம் அப்படியே மென்மை ஆயிட்டாங்க. யார் வந்தாலும் இப்படி இருந்த ஆளெல்லாம் இப்படி ஆயிட்டாங்க. ஒரு 2 மாதத்துக்குள்ள பெரிய மாற்றம் ஆசிரமத்தில். எல்லாமே ஆன்மீக வழி வந்துச்சு. அவர் அந்த யோகி கிட்ட, நீங்க சொன்ன ஒரு தந்திரம் இவ்வளோ பிரமாதமா இருக்குதுயா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆசிரமத்து மாதிரி இருக்குது. மார்க்கெட் மாதிரி இருந்த இடம் போய் இப்போ ஆசிரமத்து மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே அவர் மாதிரி நோய் பிடிச்சிடுச்சு. என்ன ஊர்ல யாரு பார்த்தாலும் சத்குரு முடிஞ்சிச்சு மாற்றம். நல்ல நோய் தானே? கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க பிடிக்கிற மாதிரி பண்ணிடலாமா?